God bless you, my child. Father. மேதின வாழ்த்துக்கள் தம்பி. இன்று மேதினம். இன்று உழைப்பாளர்களுக்கு மிக முக்கியமான நாள். இன்று போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து இப்படி படுத்து கிடக்குற. அதுவும் மொடா குடிகாரமா இருக்க அது கீழே வந்து எழும்ப முடியாம கிடக்குற. இவ்வளவு நேரம் ஒரு குடிகாரன் பயிற்ற பேசிட்டு ஐயா, நான் குடிகாரனும் இல்லை, குடிக்கவும் இல்லை ஐயா. திருடர்கள் என்ன அடிச்சு என் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பாத்துங்க. ஐயோ, இது போலீஸ் கேச்சாச்சு. உன்னை தொடவும் காப்பாற்றவும் முயற்சி பண்ணா என்ன கோர்ட்டு கேஸ் கொடுப்பாங்களே. இந்த சாமியாருக்கு அங்க போய் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த தலைவர் எனக்கு தேவையா? ஏதாச்சும் பண்ணுங்க ஃபாதர். கவலைப்படாத மகனே, உனக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். நீ எழுந்து நடப்பா. ஃபாதர், ஜெபிக்கிறது இருக்கட்டும் ஃபாதர், எனக்கு உதவி பண்ணுங்க. உதவி மட்டும் பண்ணுங்க ஃபாதர். உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். நீ மீண்டும் மீண்டும் கத்திக் கொண்டிருக்கிறாய். நான் மட்டும் சாமியாராக இல்லை என்றால் உன்னை பல்லை உடைத்து விட்டேன். சரிதான் ஃபாதர், என்ன முதல்ல காப்பாத்துங்க ஃபாதர். கவலைப்படாது. கரெக்ட். நீ முதல்ல என் சர்ச்சுக்கு வா. வந்து ஞானஸ்தானம் எடு. மலைக்கேறி படிச்சு குதிரை நெய் எடுக்கணும். ஃபாதர், மரக்கறி படிக்கிற நேரமா ஃபாதர்? உடம்பெல்லாம் வலிக்குது ஃபாதர், என்ன காப்பாத்துங்க. இருப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு இயேசு கூறியிருக்கிறார். ஃபாதர், குடிக்க தண்ணியாச்சும் கொடுங்க ஃபாதர். நானே ஜீவ தண்ணீர், என்னிடம் வருவனுக்கு தாகமே இராது அப்படின்னு இயேசு சொல்லி. ஓ, உதவி செய்யாம வேதமா பேசுற, நீ நாசமா போயிருக்க. உன்னிடம் ஒன்று ரெண்டு பிசாசு அல்ல, ஒரு சாத்தான் கூட்டமே இருக்கிறது. இன்றைக்கு போய் நான் முழங்கால் நின்று ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன அதிசயம் நடக்க போகிறது பார். ஃபாதர், காப்பாத்துங்க. ஃபாதர், காப்பாத்துங்க. உன்னை கர்த்தர்